ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம யோங்கி ஜின்னோட காதலி காதலி. இதுதான் ஃபைனல் பார்ட். போன பார்ட்டில் நீங்கள் ஒருத்தர் டான்ஸ் ஆட கூப்பிட்றான்னு போகலான்னு நினச்சிருப்பீங்க. அப்போ கரெக்டாக சுகா கைப்பிடிச்சி ஆடுறா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். பாவனும் ஐம் நிக்கோலஸ், நானும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் தான், அவங்களுக்கையும் கூட டான்ஸ் பண்ண பிடிச்சிருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எது, நீ நிக்கலஸோ டக்குலஸோ எதுவாக வேணா இரு, பட் அவளை வெட்டி தள்ளியே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஷீ இஸ் மைன் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் அப்படின்னு சொல்லி உங்களை இப்போ தான் பார்க்குறான். நீங்களும் என்னடா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க, வளரிட்டே இருக்கீங்க. இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சுருக்க, அதுவும் இந்த அளவுக்கு நீ தானாடா அப்படிங்கிற மாதிரி நிக்கோலஸை பார்க்கும். நிக்கோலஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நான் ஜஸ்ட் டான்ஸ் பண்ண மட்டும்தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னதும் அவனோ அப்படியே முறைச்சிட்டு வா இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை கைப்பிடிச்சிருக்கான். இல்லை எனக்கு டான்ஸ் பண்ணணும், நான் டான்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. ஏய் வாயை முட்டு வாடி, உன்னை போய் அழைச்சிட்டு வந்தப்பார் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அப்படியே உங்களை தூக்கிக்கிட்டு போகிறான். அப்போ கரெக்டாக ஜெனி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறா. இல்லை நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருப்பா. இவன் எதுக்கு இவளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க மாதிரி தான் அவள் முடிச்சிட்டு இருக்கா. அவள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாப்பளுக்கு, நம்ம இப்போயே கிளம்பலாம், நீ பார்ட்டியை என்ஜாய் பண்ணுறியா இல்லை வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூடவே வரா. இங்கே சுகாவோ உங்களை பக்கத்தில் உட்கார வச்சு அப்படியே மேலே சாய்ச்சிட்டு தான் வந்துட்டுருக்கான். நீங்கள் புலம்பிட்டே அவன் மேலேயே தான் படுத்துருக்கீங்க. ஜெனிக்கோ வயிறு எரியுது, எப்போவும் முன்னாடி உட்காரவ இன்றைக்கி நம்மளை இங்கே உட்கார வச்சிட்டாலே, இவன் மேலே இவனுக்கு நான் இப்படி கரிசனம், ஒரு பையன் மேலே இவ்வளோ கரிசனமாக காட்டுவாங்க, ஏதோ இருக்குது, நம்ம மட்டும் இவனை கரெக்ட் பண்ணல நம்ம அப்பா அவ்வளோதான், இதுக்கு கூட நீ லாய்க்கலன்னு திட்டுவாரே, இவன் என்னமோ இவளை பிடிச்சி இப்படி தூக்கிட்டு வராமல் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரின்னு அவன் மனசுக்குள்ளே எதோ நினச்சிட்ருக்கா. சுகாவோ அந்த ஹோட்டல் வந்ததும் உங்களை அப்படியே தூக்கிக்கிட்டு போகிறான் ரூம்குள்ளே. அப்போ பின்னாடி வந்த ஜெனி, நான் வேணா அவளை பார்த்துக்கிறேனே, நீங்கள் அப்படி ஒன்றும் தேவையில்ல, நீ ஒரு ரூமுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெனியை அனுப்பிச்சி விட்டுட்டு உங்களை அப்படியே ரூமில் இறக்கி விடுறான். நீங்களோ அப்படியே அவன் கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு தான் இருக்கீங்க. என்னடி நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்கா, எதுக்குடி யார்கிட்ட நீ ட்ரிங்க்ஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி திட்டுறான். என்னை ஏன்டா திட்டுற, ஆமாம் நீ யார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எது நான் யாரா, நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கடுப்பில் கேட்குறேன் சுகா. நீங்களும் யாரை வேணாலும் இரு, ஆனால் எனக்கு ஒருத்தனை தெரியும், அவன் கண்ணில் மட்டும் நீ பற்றாத, ஒன்றா அவ்வளோதான், நீ இந்த இடத்த விட்டு ஓடி போயிரு அவன் பார்க்கறதுக்குள்ள அப்படின்னு சொல்கிறீங்க. எது போகணுமா, அவன் நீங்கள் யாரையோ பற்றி பேசுகிறீங்கன்னு நினச்சிட்டு நான் ஏண்டி போகணும், எவன் வந்தாலும் வரட்டும் நான் பார்த்துக்கிறேன். அவனை பற்றியும் எனக்கு தெரியாது, அவன் பயங்கரமான ஆள். அது யார் அவ்வளோ பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்லி சுகா கேட்டதும், அவன் பேர் யோங்கி, அவன் இருக்கானே சரியான பாசசிவ் பிடிச்சவன், என் கூட யார் இருந்தாலும் அவனுக்கு பிடிக்காது, அதுவும் உன்னை ஒன்றா பார்த்தா அவ்வளோதான், என்ன ஒன்றும் பண்ண மாட்டான், உன்னை தான் போட்டுருவான், ஒழுங்காக ஓடிடு அப்படின்னு சொல்லுவோம். சுகாவுக்கே ஒரு நிமிஷம் சிரிப்பு வந்தது. அடப்பக்கி இவ்வளோ நேரம் நம்மளை தான் சொன்னாளா அப்படிங்கிற மாதிரி. சுகாவோ ஓ யார் அந்த யோங்கி, அவ்வளோ பெரிய ஆளா, ஆமாம் அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னா அப்படியே சினிங்கிறீங்க. ஏண்டி என்னாச்சு அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ஆமாம்ல அவன் என் பாய் ஃப்ரெண்ட் இல்லை. என்ன சொல்கிற, ஆமாம் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் பிடிக்காது. இப்போ என்னடி வளரிட்டு இருக்கான், பாய் ஃப்ரெண்டா இல்லையா, உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா, தெளிவாக சொல்லு அப்படின்னு கேட்குறான். நானே தெளிவாக இல்லை, இவன் வேற போதையில் இருக்கியா அப்படின்னு சுகாவை பார்த்து கேட்குறீங்க. அது சரி சரி, இப்போ உனக்கு அவனை பிடிக்குமா பிடிக்காதா அதை சொல்லு. எனக்கு அவனை பிடிக்கும், இப்போ தான் அவனுக்கு என்ன பிடிக்கலையே, அப்புறம் எப்படி எனக்கு அவனை பிடிக்கும், என்னை விட்டு அவன் தான் போயிட்டானே அப்படின்னு அழுகுறீங்க. எது அவன் போயிட்டானா, நீ தாண்டி அவனுக்கு துரோகம் பண்ண அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்ட சுகாவோ. யார் போனா, யாரும் போகலையே, நீ பண்ண தப்பு இல்லை, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்னடா தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி சுகாவை போட்டு இழுக்கிறீங்க. சுகாவோ சரி சரி, இந்த இப்போ பேசுகிற டைம் இல்லை, நீ படு அப்படிங்கிற மாதிரி படுக்க வைக்கிறான். முடியாது நான் படுக்க மாட்டேன் அப்படின்னு அப்படியே கண்ணை முழிச்சு சுகாவையே பார்க்குறீங்க. சுகா என்னடி நம்ம மூஞ்சை எப்படி பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி. என்ன அப்படின்னு சுகா திணறும் போதே டக்குன்னு அவனை எடுத்து அவன் லிப்பில் கிஸ் பண்ணுறீங்க.
சுகாவோ ஒரு நிமிஷம் அப்படியே தடுமாறிட்டு பேக் கிஸ்ஸே பண்ணலை. உனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நீங்களே தான் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போது அப்படியே அவனோட கோட்டை நீங்கள் ரிமூவ் பண்ண பார்க்குறீங்க. சுகா இதுக்கு மேலே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அங்கே படுக்க வச்சுட்டு வெளியே போய் பார்க்குறான். அப்போ நீங்களும் ஏன்டா என்னை விட்டு போகிற, அது உனக்கு பிடிக்காதா, நான் என்னடா பண்ணேன், நான் என்ன பண்ணேன், நீயா என் லைஃபுக்குள்ளே வந்த, நீயா என்னை விட்டு போகிற அப்படின்னு சொல்லி அழுகவும் சுகாக்கே ஒரு மாதிரி இருக்க. கடை ஓடி வந்தவங்கள அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் மூச்சு முட்டுதுடா விடுறா பக்கி அப்படின்னு அடிக்கிறீங்க. அவனும் அப்படியே உங்களை தூக்கி பெட்டில் போட்டு உங்கள் லிப்பில் இப்போ அவன் கிஸ் பண்ணுறான். 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்களும் மறுபடியும் அவனோட கோட்டை வந்து கலட்ட ட்ரை பண்ணுறீங்க. அவனுக்கும் புரிஞ்சு அவனே ஹெல்ப் பண்ணுறான், அவனே கழட்டவும் செய்கிறான். கலட்டி தூக்கி சோஃபாவில் விட்டு எரிஞ்சிட்டு அடுத்தது உங்களோட ட்ரெஸ்ஸை அம்மா ரிமூவ் பண்ணுறான். அவன் ட்ரெஸ்ஸை நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணுறீங்க. அடுத்து அப்படியே கிஸ்ஸை நெக்குக்கு வருது. அப்படியே நெக்கில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குறான். நீங்களும் அப்படியே மோன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. சுகா சுகா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. சுகாவோ பேபி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க லிப்பில் கிஸ் பண்ணி அவன் கண்ட்ரோல்லே பாவன்ல. ஸோ 2 பேருமே வந்துட்டு மேக் அவுட் பண்ணுறீங்க. இதெல்லாம் வெளியிலேருந்து ஜெனிக்கு எதுவும் தெரியல. ஆனால் இவன் உள்ளே போய் இவ்வளோ நேரமாக என்ன பண்ணுறான் அப்படின்னு யோசிச்சுட்டே மடையை பிச்சுக்கிட்டு அவ்வளோ நாளைக்கு பேசியே ஆகணும் இதை பற்றி. இவன் என்ன ஒரு பிஏக்கு இப்படி செக்யூரிட்டி வேலை பார்த்துட்ருக்கான், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இவனை சீக்கிரம் நம்ம பக்கம் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோ ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு ஒரு வழியாக போய் தூங்கியிருப்பா. இங்கே சுகா மார்னிங் அவன் தான் ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிறான். எழுந்ததுமே அவன் இருக்கிற நேரமே பார்த்ததும் ஷிட் நம்ம ஏன் இப்படி நடந்துக்கிட்டோம், இவளை பார்த்தாலும் தப்பாக நடந்துருக்குமான்னு தெரியல, ஒன்றுமே புரியலன்னு தலையை பிச்சுட்டு சுகா காலையில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். இங்கே ஜின்னோப்பாவோ நீங்கள் சொல்லிட்டு போனதுலேருந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு வர்றது யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி இப்படி ஒவ்வொன்றா ஒரு சர்ச் பண்ணி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாரு. எல்லா எவிடன்ஸையும் பக்கா வச்சுட்டு இந்த நாய் தான் காரணமாக 2 பேர் பிரியறதுக்கு, இது புரியாமல் சுகா இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், எப்படியாவது 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும், அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சுட்டு தான் நம்ம ப்ரப்போஸ் பண்ணோம், நம்மளும் இப்படியே விட்டுக்கிட்டு இருக்கிறது சரிப்பட்டு வர, நமக்குள்ளே எவனும் போடுறதுக்குள்ளே நம்மளும் ப்ரப்போஸ் பண்ணி சீக்கிரமாக வீட்டில் பேசி மேரேஜ் பண்ணிக்கணும், இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்குது அப்படின்னு ஜினோப்பா நினச்சிட்டு இருக்காரு. இங்கே சாராவோ ஜின்னு வந்துட்டு நம்மளை சும்மா தான் யாரும் இல்லைன்னு கூட வச்சுருக்காரு, அவருக்குன்னு ஒரு மேரேஜ் ஆகிட்டா பொண்டாட்டி புள்ளன்னு வந்தால் நம்மளை மறந்துடுவார், அதுக்குள்ளே நம்மளே அவரை விட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் நினச்சிட்ருக்கா. பிகாஸ் ஜின் வந்துட்டு இப்போ உங்களை பற்றியும் சுகா பற்றி முன்னாடி நடந்ததெல்லாம் பற்றியும் அவன் சர்ச் பண்ணி ரெடி பண்ணுறதுக்குள்ளே எவிடன்ஸு இவள் வந்துட்டு இவளை பற்றி பார்க்காம பேசாமல் இருந்திருப்பார். ஸோ வந்துட்டு இவளாக ஒன்று நினச்சிக்கிறா, அவருக்கு அவன் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு, அந்த மாதிரிலாம் அவன் நினச்சிக்கிறா. இங்கே நீங்கள் மார்னிங் மெதுவாக கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. உங்களுக்கு தலையெல்லாம் செம்ம பாரமாக இருக்குது. என்ன கன்றாவியை குடித்தோன்னு தெரியலையே, தலையெல்லாம் பாரமாக இருக்கே அப்படின்னு எழுந்து உட்காந்து இப்போ தான் அப்படியே குனிஞ்சு பார்க்குறீங்க. உங்கள் மேலே ட்ரெஸ்ஸே இல்லை. என்னது இது அப்படின்னு சொல்லி பார்த்தா சதுரி கிடக்கு உங்கள் ட்ரெஸ் எல்லாம். ஐயோ யார் நம்ம ரூமுக்கு வந்திருப்பா அப்படின்னு யோசிக்கும் போது நேற்று நைட் நடந்ததெல்லாம் மண்டக்குள்ளே ஓடுது. ஐயோ ஹீரோ என்ன கருமை தட்டி பண்ணி வச்சுருக்க, அவன் சும்மாவே ஆடுவான், அவன்கிட்ட போய் போச்சு போச்சு எல்லாம் போச்சு, இப்போ நம்ம வேணுக்குன்னே அவனை செடியூஸ் பண்ணோன்னு சொல்லுவானே, மானம் ஏற்கனவே போயிட்டுருக்கு, இதுக்கு மேலேயும் நீ அவன் கூட இருக்கிறது சரிப்பட்டு வராது. அவங்க அப்பா சொன்ன மாதிரி ஜெனி அந்த இடத்துல அவள் கூட சேர்த்து விட்டாச்சு, அவளுக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம், இனி அவராச்சு அவளாச்சு, இனிமேவும் நம்ம இவர் கூட இருக்கிறதெல்லாம் சுத்தமாக செட் ஆகாது. பேசாமல் ஊருக்கு போனதும் நம்ம கசினை பார்த்து அவன்கிட்ட பணத்தை வாங்கி இவருக்கு செட்டில் பண்ணிடுவேன் தான், அவன்கிட்ட இல்லாத பணமாக அப்புறமா பொறுமையாக கூட நம்ம வேற எங்கேயாவது ஜாபில் சேர்ந்து அவனுக்கு கடனை அடைச்சிக்கலாம், இவரை இனிமேல் பார்க்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டோட அதே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் வரீங்க. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு எல்லாம் ஊருக்கு கிளம்புறீங்க. ஸோ நீங்கள் சுகாவை பார்க்கறதே இல்லை, அப்படியே அவாய்ட் பண்ணுறீங்க. சுகாவுக்குன்னு இது நடந்ததுலேருந்து உங்களை பார்க்கறது ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அவன் கண்டுக்கலை, நீங்கள் இதனால தான் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிட்டு அவனும் இருக்கான். இப்படியே ஒரு மனநிலையில் ஊர் வந்து சேர்றீங்க. சுகாவோ அவன் வீட்டுக்கு போகல. ஜின் வந்து இறங்கினதுமே கால் பண்ணி உடனே அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஜின்னை தான் பார்க்க போகிறான். நீங்களும் உங்கள் ரூமுக்கு போயிட்டு அங்கே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. இதுக்கு மேலே யோசித்து எந்த பிரயோஜனமும் இல்லை, பணம் எடுத்துகிட்டு போய் ஒரு மூஞ்சிலே விட்டு அணிச்சிட்டு இனி உன் வேலையை வேணால் ஒரு மண்ணு வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்கணும், அவனை இனி பார்க்கவே கூடாது லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே அழுதுட்ருக்கீங்க உங்களோட பாஸ்ட் லைஃப்பை நினச்சி. இங்கே சுகாவோ எதுக்குடா என்ன இங்கே வந்ததுமே இங்கே வர சொன்னேன், என்ன அப்படி தலை போகிற விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஜின்னை கேட்டுகிட்டே வரும். உடனே சுகா கிட்டே ஜின்னும் இங்கே வா உன்கிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா உன்னோட லவ்வை பற்றி, அதான் முடிஞ்சு போன விஷயம், அதை பற்றி பேசுகிறதுக்கு என்னடா இருக்குது, நிறையா இருக்குது மச்சான், உனக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குது. என்னடா சொல்கிற? ஆமாம், நீ கண்ணை கட்டிக்கிட்டே அப்படியே இந்த உலகத்தில் வாழ்ந்துடலான்னு நினச்சிட்டு இருக்க. ஆனால் அதுதான் நடக்காது. உனக்கு அறிவே இல்லைடா கொஞ்சம் கூட. உன்னை நீயே ஏமாற்றிட்டு வாழ்ந்துட்டுருக்க. உனக்கு நிஜமாவே அந்த பொண்ணு மேலே இன்னும் லவ் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டதோ சுகாவோ அன்றைக்கி நடந்ததை நினைக்கிறான். அவனுக்கு அதெல்லாம் நினைக்கும் போது, லவ் இல்லாமல் அவ கூட இருந்த லவ் இருந்து என்ன பிரயோஜனம், அவள் எனக்கு துரோகம் பண்ணிட்டாளே அப்படின்னு நினச்சிட்டு, இப்போ எதுக்குடா அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்க, இப்போ நீ எதை சொல்ல கூப்பிட்ட அதை மட்டும் சொல், வந்தது வராதுமா கூப்பிட்டு வச்சு சும்மா சாகடிக்காத, நான் டேடை கூட போய் பார்க்கல, நான் அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். டேடை தானே போய் பார்க்கலாம் அமைதியாக இரு, நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நீ டேடை பார்க்க போறியா இல்லை வேறு யாரையும் பார்க்க போறியான்னு யோசி. நான் வேறு யாரோட பார்க்க போகிறேன், சொல்கிற விஷயம் அந்த மாதிரி இல்லை, இதெல்லாம் பார் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து போடுறாரு ஜினோப்பா. இந்த சுகா எடுத்து பார்க்குறான். இதெல்லாம் ஹீரா நான் அப்புறம் இது அவன் இவனை தான் நான் அன்றைக்கி ஹீரா கூட பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இவன் தான் இப்போ வரைக்கும் ஹீரா கூட இருக்கிறது. நீ அன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து வரும்போது கூட ஒருத்தனோட போனான்னு நினச்சி அங்கே போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சண்டையெல்லாம் போட்டியே, அவன் கூட இதே ஆள் தான். இன்னும் இவன் கூட டச்சில் தான் இருக்காளா? வெறும் ஒரு ஃபோட்டோவை வச்சு அவனோட டச்சில் இருக்கான்னு நீயாவே முடிவு பண்ணிட்டியா? அப்படி இல்லை, அப்புறம் அது டேய் எப்போவுமே ஒரு விஷயத்த நல்லா யோசித்து ஆராய்ஞ்சு தாண்டா முடிவுக்கு வரணும். நீயாவே ஒரு முடிவுக்கு வந்துடுவியா? நீங்கள் இல்லாத இந்த கேப்பில் நான் நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சேன், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும், என் ஃப்ரெண்டோட லைஃப் நல்லா இருக்கணும்னு தான் நினச்சி உன்னை கூப்பிட்டேன். இங்கே பாரு இந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு மட்டும் டிசைட் பண்ணாத மச்சான், இங்கே பாரு எவிடென்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காமிச்சு, உன்னை மட்டும்தாண்டா ஹீரா முழுசாக லவ் பண்ணியிருக்கா. அவளுக்கு இவன் மாமா பையன், இவனு கூட அவளுக்கு பெருசாக எந்த கனெக்டும் கிடையாது. இவனாக தான் இவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் உன்னை லவ் பண்ணுறா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படியும் அவகிட்ட பேசினா அவள் லவ்வர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவான்னு தெரிஞ்சுட்டு அவகிட்ட டைரெக்டாக மூவ் பண்ணாமல் அவன் உன்னை வச்சு செஞ்சுருக்கான். என்னடா சொல்கிற? ஆமாம், நீ இப்படி முட்டாளாக இருப்பேன்னா அவன் ஈஸியாக நினச்சிட்டு தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்கான். நீயும் அதுக்கு கரெக்டாக எல்லாம் வழிவகுத்துருக்க. என்ன சொல்கிற? ஆமாம், உன்னை பற்றி நீ இப்படிலாம் நடந்துக்கும் போது கூட அந்த ஹீராப்பில் இன்னும் உன்னை யார்கிட்டையும் விட்டு கொடுக்காம தான் பேசிகிட்டு இருக்கு. அன்றைக்கி என்கிட்ட கூட என்ன காரணம்னே தெரிலன்னு சொன்னிச்சே தவிர நீ சந்தேகப்பட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்ல கிடையாது. ஆனால் நீ என்னடா பண்ணி வச்சுருக்க? லவ் பண்ணுற பொண்ணை ஃபஸ்ட்டு நம்பணும்டா. நம்பிக்கை இல்லாத ஒரு லவ் எப்படி சக்ஸஸ் ஆகும்? நீ அவளை நம்பாது தாண்டா அவனுக்கு ஈஸியாக போயிடுச்சு. நீ அவளை நம்பாமல் இருந்த ஒரே காரணத்தை வச்சு அவன் நல்லா கேம் ஆடி உன்னைய ஏமாற்றிட்டான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி எல்லார்கிட்டையும் கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன். அன்றைக்கி அவன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கான் தெரியுமா? அவளே என்கிட்ட சொன்னது, அவன் ஆள் இல்லாமல் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சும்மா என்னை ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்க சொல்லி தான் அங்கே கூட்டிகிட்டு போனான் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரா சொன்னான். ஆனால் அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விசாரிச்சும் போது ஹீரா கிட்ட சொன்னதை விட இவங்கக்கிட்ட அப்படியே மாற்றி சொல்லியிருக்கான். எல்லோரும் என் லவ்வரை பார்க்கறதுக்கு ரெடியாக இருங்க, அவள் வரும்போது நீங்கள் சும்மா இதை மாதிரி நடிங்கன்னு சொல்லி இவன் தான் சொல்லி கொடுத்துருக்கான் எல்லாருக்கும். அதே மாதிரி எல்லோரும் நடிச்சிருக்காங்க. ஏன்னா அவனுக்கு ஹீராவை பிடிக்குங்கனால ஹீராவை அவன் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். பிரிக்கணும்னு நினச்சி தான் அதை பண்ணியிருக்கான். அதை அவன் ஃப்ரெண்ட்ஸை அடித்து விசாரிச்சும் போது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம் சார், அவங்க 2 பேர் பிரியணுன்னு தான் அவன் எங்களை இப்படிலாம் நடிக்க சொன்னான். நாங்களும் அதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டோம். அப்போ அந்த ஏஜில் எங்களுக்கு தெரியல சார், தப்பு பண்ணிட்டோம், தெரியாமல் பண்ணிட்டோன்னு எல்லாருமே ஃபீல் பண்ணி இப்போ மன்னிப்பு கேட்டானுங்க பாரு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோஸையும் காட்டுறான். இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே சுகாக்கோ தலையில் இடிவு இந்த மாதிரி இருக்கு. ஹீரா பக்கம் ஒரு தப்பும் கிடையாது. அவள் பண்ண ஒரே தப்பு உன்னையும் நம்பினது, அதே மாதிரி அவள் மாமா பையனையும் நம்பினது தான். மாமா பையனாச்சே அப்படின்னு ஒரு கசின்னு நினச்சி அவன் கூட பழகியிருக்கா. அதே மாதிரி லவ்வராச்சே சந்தேகப்பட மாட்டேன்னு உன் மேலே ஒரு நம்பிக்கையில் அவள் இருந்திருக்கா. கடைசியில் 2 பேருமே அவன் நம்பிக்கையை காப்பாற்றலடா சே அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே அந்த ஃபோட்டோஸ்லாம் போடும்போது சுகா ஒவ்வொன்றா பார்க்குறான். அவனுக்கே சங்கடமாக இருக்குது. நீ நிஜமாக தான் சொல்லி பத்தியா, என்ன கூட நீ நம்பலை மச்சான் அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்டதும் சுகா இல்லை மச்சான் அப்படின்னு அப்படியே கண்ணிலேருந்து தாரையாக டியர்ஸ் அப்படியே கண்ணீர் வழி அப்படியே உட்காந்துட்டு, நிஜமாவே ஏன் எந்த தப்புமே பண்ணலையா, ஒரு தப்பும் பண்ணாதவளையா,
இத்தனை வருஷமாக நான் கஷ்டப்படுத்திட்டு இருந்தேன். ஆமாடா, போனஸாக அவனுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, இப்போ வரைக்கும் அவள் யாரையும் லவ் பண்ண கிடையாது. உன்னை மட்டுமே நினச்சிக்கிட்டு தனியாக தான்டா இருக்கா. என்னடா சொல்கிற? ஆமாடா, நீ தான் சந்தேகப்பட்டு நல்லா போக வேண்டிய ஒரு லைஃப்பை கெடுத்துட்டு இப்படி உட்காந்துருக்க. நீயும் வந்து சந்தோஷமா இல்லை, இப்போ அவளையும் நீ சந்தோஷமாக இருக்க விடலை. என்னடா, நான் இப்படிலாம் நினைக்கவே இல்லை. அவளை அன்றைக்கி பார்த்ததும் நான் விசாரிச்சிருக்கணும்டா. தப்பு பண்ணிட்டேன். சரிடா, தப்பு பண்ணிட்டேன். இப்போ அதை சரி பண்ண பாரு. திருப்பி அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தா ஒன்றுத்துக்காகாது. சீக்கிரமே நீராவை பற்றி பேசி மன்னிப்பு கேளு. அதுதான் இதுக்கு சரியான வழி. எப்படிடா, எப்படி மன்னிப்பு கேட்பேன்? எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்பேன்? அவளை வார்த்தைகளால் எவ்வளோ காயப்படுத்தியிருப்பேன், உடலாலையும் அவளை எவ்வளோ காயப்படுத்தியிருப்பேன். ஆனாலும் என் ஹீரா என்னை இது வரைக்கும் எதுவுமே சொல்லலையே. என் முன்னாடி அவள் பாவமாக நிற்கும் போதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் வேணுக்குன்னே அவளை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருந்தேன். இப்போ தானே தெரியுது என் மனசு ஏன் வலிச்சிருக்குன்னு. உண்மையாக ஒருத்தி இருந்தால் அவளுக்கு எப்படி வலிச்சிருக்கும். பாவம் அவள் என்னை மன்னிப்பாளடா. கண்டிப்பாக மன்னிக்க மாட்டான் மச்சான். நான் அந்த அளவுக்கு கொடுமை பண்ணியிருக்கேன் அவளுக்கு. எப்படி என்னை மன்னிப்பா? ஆனால் எனக்கு ஹீரா வேணும் மச்சான். அவள் எனக்கு துரோகம் பண்ணுறான்னு நினச்சப்ப கூட என்னால் அவளை விட்டு கொடுக்க முடியாமல் தான் அவள் கூடவே இருந்தேன். ஆனால் இப்போ அவள் எதுவுமே பண்ணல. அப்படிங்கும்போது என்னால் எப்போ அவளை விட முடியும்? எனக்கு ஹீரா வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே சுகாவுக்கு ஒரு கால் பார்த்து, ஹீரா தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி, சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் உங்களை இப்போ பார்க்க வரணுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. பார்க்க வரலாமே, ஏன் ரொம்ப எமர்ஜென்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வந்ததும் ரெஸ்ட் கூட எடுக்காமல் என்னை பார்க்க வரேங்கிற அப்படின்னு சொல்லி சுகா கேட்கும். சார், நான் அஃபீஷியலாக தான் உங்களை மீட் பண்ணோம். பர்சனலாக நமக்குள்ளே எதுவும் இல்லை. அவனுக்கும் புரியுது, இருந்தாலும் அடக்கியே வாசிக்கிறான். அப்படி இல்லை, இப்போ தானே வந்தோம், அதனால கேட்டேன். நான் வீட்டில் இல்லை, நான் வந்து ஜின்னோட வீட்டில் இருக்கேன், அதான் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல சார், ஜின்னு அவங்க வீடு வந்துட்டு எனக்கு நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள் அட்ரஸ், நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ஆனால் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்க, வந்து சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. எதுக்கு ஃபோன் பண்ணி இப்போ வரேங்கிறான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு அநேகமாக நம்ம அவகிட்ட நடந்துக்கிட்டதை வச்சு 2 பேருக்கும் இனி செட் ஆகாது. வேணான்னு சொல்கிறதுக்கு வராளோ, எனக்கு பயமாக இருக்கும் மச்சான். அவள் என்ன சொல்ல போகிறான்னு தெரிலடா அப்படி சொல்லி ஜின்னுட்ட சுகா புலம்பவும், ஜின்னோ அதெல்லாம் எதுவும் நடக்காதுடா, எதுக்கு சடனாக பார்க்க வரா? சரி, வந்தோன்னா நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அதுக்குள்ளே நீயே போட்டு எதையும் குழப்பிக்காதடா. ஏன் போன இடத்துல எதுவும் பிரச்சனை பண்ணியா மறுபடியும் அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்கும். அது வந்து அப்படின்னு எப்படி ஜின்னுட்ட சொல்கிறதுன்னு சுகாவோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்கே கொஞ்ச நேரத்துலையே கார் சவுண்ட் கேட்குது. அதுக்குள்ளே வந்துட்டா போல இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதே நீங்கள் அவங்க கசினோட தான் வரீங்க. அவனை பார்த்ததுமே சுகாவுக்கு செம்ம கடுப்பாகுது. இருந்தாலும் அமைதியாக என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். 2 பேரும் ஒன்றா தான் உள்ளே வரீங்க. நீங்களும் கசினை கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுன்னு வெளியிலே விட்டுட்டு அப்படியே உள்ளே நீங்கள் மட்டும்தான் வரீங்க. சுகா உங்களே தான் பார்த்துட்ருக்கான். என்ன அப்படி எமர்ஜென்சியா அப்படின்னு. அங்கே தான் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே அங்கே கிடக்கு, பட் நீங்கள் எதையும் பார்க்கல. சுகாவை அப்படியே பார்த்துட்டு, சார் இதில் நீங்கள் கேட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி வைக்கிறீங்க. அவனும் அமௌண்ட்டா அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் பார்க்குறான். ஜின்னு கால்ஸும் ஒன்றும் புரியல, என்னடா நடக்குதுன்னு தான் அவரும் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் தான் சொன்னீங்களே நான் இந்த வேலையை விட்டு போகணுன்னா எனக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் சொன்ன அமௌண்ட்டை நான் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். இதில் அமௌண்ட் இருக்குது. இது என்னோடய ரிசைனேஷன் லெட்டர். ஸோ லீகலாக இந்த கம்பெனியை விட்டு போகலாம்ல, இனி எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கு என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரி சுகா வாய் திறக்கும் போதுங்க, சார் ப்ளீஸ் இதுக்கு மேலே நான் எதுவும் பேச விரும்பல, போதும். இல்லை நான் சொல்கிறத கேளு ஹீரா அப்படின்னு கையத்தோட வரான். டக்குன்னு கையை நவுத்திக்கிட்டு, இதுக்கு மேலே பேச உங்களுக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது. என்னோடய நடவடிக்கை பற்றியோ என்னை பற்றியோ தப்பாக பேச உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இனிமேல் என்கிட்ட அத்துமீறணும்னு நினைக்காதீங்க. அது நடக்கவும் நடக்காது. நீங்கள் கேட்டது கரெக்டாக இருக்கான்னு பணத்தை எண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு இனிமேல் உங்கள் கிட்டேருந்து நிம்மதியாக விடுதலை கிடைச்சா போதும். நீங்கள் என் லைஃப்பில் இனி இல்லை, நான் உங்களை பார்க்க கூட விரும்பலை, போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்க கூட இல்லை. நீங்கள் பாட்டுக்க கடைன்னு வரீங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ நேரம் திரும்பி நின்று பேசியிருக்கும் போது அந்த பக்கம் நின்றுட்டு இருந்தவங்க கசினோ எல்லாம் காதல் விழுந்துருக்கும். அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே பார்த்துருக்கான். இதை சுகா கவனிக்கலாட்டியும் ஜின்னப்பா பார்த்துட்டு தான் இருப்பார். உன்னோட பொறுக்கி நாயை எல்லா பிரச்சனையும் காரணமே நீ தான், உன்னாடி சிரிச்சிட்டா இருக்க, இருடா உனக்கு வைக்கிறேன் அப்படின்னு நினச்சி ஜின்னு பார்த்துட்டு இருக்க. இங்கே நீங்களும் பேசிட்டு அப்படியே போயிருங்க. சுகா
ஹீரா அப்படின்னு திருப்பி வராரு. அதுக்குள்ளே நீங்கள் கடகடன்னு அங்கே வந்து உங்கள் கசின் கையை பிடிச்சிட்டு வாடா போவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறீங்க. இதை பார்க்க சுகாவால் முடியல. என்ன இவ இப்படி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே மண்டி போட்டு உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறான். பார்த்தா சின்ன குடுக்குன்னு ஓடி வந்து, டே என்னடா நீயே அப்படி அழுதா போடுறா? இல்லை மச்சான், என்னால் முடியலடா, அவள் எப்படி பேசிட்டு போகிறா பாரு மச்சான், இனி அவள் லைஃப்பில் நான் இல்லையா மச்சான், என்னால் அந்த வார்த்தையை கேட்கக்கூட முடியல. ஆமாடா, அவகிட்ட நான் பணம் கேட்டேன்தான், ஆனால் அவள் என்னை எப்படி இதை ரெடி பண்ண முடியாது, என்னை விட்டு அவள் போக மாட்டா அப்படிங்கிறதுக்காக தான்டா கேட்டேன். ஆனால் என் முன்னாடி பணத்தை கொண்டு வச்சுட்டு இனி அவ்வளோதான்டா, முடிஞ்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான், எனக்காக நீ ரொம்ப ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் பண்ண. ஆனால் எதுக்குமே ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு மச்சான், இனி எதுவும் இல்லை மச்சான். அவள் இனி என்னை மன்னிக்கவே மாட்டா. இப்போ அவன் நடந்துக்கிட்டதை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு மச்சான். இனி அவள் லைஃப்பில் நான் இல்லை மச்சான், எனக்கு மன்னிப்பும் கிடையாது மச்சான். ஆனால் அவள் லைஃப்பில் நான் இல்லாட்டி கூட பரவாயில்ல, என்னை அவள் மன்னிக்கலாட்டியும் பரவாயில்ல, ஒரே ஒரு தடவை அவகிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் மச்சான். நான் அவள் பண்ண பாவத்துக்கெல்லாம், அவளை படுத்துனதுக்கெல்லாம் ஒரே ஒரு தடவை அவள் என்னை மன்னிச்சா மட்டும் போதும் மச்சான். மனசு ஃபுல்லாக இப்போ அதாண்டா இருக்குது. என்னால் அவளை பார்க்கவும் முடியல, பார்க்காம இருக்கவும் முடியல. அவள் கண்ணை பார்த்து என்னால் பேச முடியலடா. அவளுக்கு நான் பண்ணது அவ்வளோ பெரிய துரோகம்டா, நான் தான் பண்ணியிருக்கேன் அவளுக்கு. அவள் எதுவுமே பண்ணலடா, அவள் பாவண்டா அப்படின்னு சொல்லி சுகாவோ புலம்பிட்டு அழுக. ஜின்னுக்கோ எப்படி சமாதானப்படுதுன்னு தெரியாமல் ஒரு வழியாக அவகிட்ட பேசுறதுக்கு, நான் உனக்கு பேசுறதுக்கு பர்மிஷன் வாங்கி தரேன், நீ போய் அவளை பார்க்கலாம், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இரு, இப்படி புலம்பாமல் இருடா. அப்புறம் நீங்கள் 2 பேர் பேசிக்கும் போது அவன் வெளியே நின்று சிரிச்சிட்டு இருந்தான். இப்போது நீங்கள் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டது அவனுக்கு நல்லதாக போச்சு. இதை வச்சே அவன் உள்ளே போந்து ஹீராவை கண்டிப்பாக அவனோட தாக்கிடுவான். வேணாம் மச்சான், இப்போலாம் வாயில் கூட சொல்லாத மச்சான், என்னால் அதை கேட்கவும் இல்லை. ஹீரா எனக்கு மட்டும்தான் மச்சான், அவளை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி இன்னொருத்த அவளை சொந்தம் கூட என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது மச்சான். ஏதோ புத்திக்கிட்டு போய் லூசுத்தனமாக பண்ணிவிட்டேன் மச்சான். இனிமேவும் ஹீராவை யாரும் எது சொன்னாலும் நான் நம்பவும் மாட்டேன், எதையும் பற்றி நான் இனிமேல் கவலைப்பட மாட்டேன். ஹீராவை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு மச்சான். அவள் என்னை மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன் மச்சான். எனக்கு ஹீரா கண்டிப்பாக வேணும் மச்சான். அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டு என்னால் அவள் மன்னிக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியும் மச்சான். ஆனால் அவகிட்ட நான் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும், அதுக்கு நீ தாண்டா எனக்கு உதவி பண்ணும் ப்ளீஸ் மச்சான் அப்படின்னு சொல்லி சுகா ஜின்னுகிட்ட கெஞ்ச. ஜின்னுக்கும் புரியுது, சரிடா இப்போ தான் அவள் கோவமாக பேசிட்டு போயிருக்கா, உடனே நம்ம பேசினா அவளாலையும் எதுவும் சொல்ல முடியாது, ஸோ கொஞ்சம் பொறுமையாயிரு, அவகிட்ட நானே பேசி உனக்கு டைம் வாங்கி தரேன், அப்போ போய் அவளை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சுகாவுக்கும் இங்கே இருக்கவே முடியல. ஜின்னுட்ட சரின்னு சொல்லிட்டு, பட் சுகா அங்கேருந்து உடனே கிளம்பி உங்களை தான் பார்க்க வரான். இங்கே நீங்களும் வீட்டுக்குள்ளே போனதும் உங்கள் கசின் அதான் அவன்கிட்ட பணம் கொடுத்துட்டில, இனி உனக்கும் நடுவில் எதுவும் கிடையாது, இனிமேவும் அவனை பற்றி நினச்சிக்கிட்டு இப்படியே இருக்காத, உனக்கான ஒரு நல்ல லைஃப் கண்டிப்பாக அமையும், நான் இருக்கேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து பேசி உங்கள் கையை அப்படியே பிடிக்க வரான். நீங்கள் டக்குன்னு கையை வந்துட்டு, இப்போது நான் கொஞ்சம் தனியாக இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு பணம் கொடுத்து நீங்கள் பெரிய உதவி பண்ணியிருக்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் இப்போ நான் எதுவும் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி இல்லை, தயவு செய்து இங்கேருந்து போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சரி இப்போதைக்கு இப்போ தானே அவள் சண்டை போட்டு வந்திருக்கா, மூடு அப்செட்டில் இருப்பா, அதனால் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஆனால் கண்டிப்பாக நம்ம பக்கம் அவளை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில், சரி நீ ரெஸ்டடு, எது வேணாலும் உடனே எனக்கு கால் பண்ண, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் போன கொஞ்ச நேரத்தில் சுகா வரான். சுகா வந்து டோரை நாக் பண்ணுறான். இப்போ நீங்களோ அப்படியே வந்துட்டு இப்போ தானே வந்துட்டு பேசி அனுப்பணும், திருப்பி வந்துட்டானா அப்படியே சொல்லிட்டு கதவை தந்தா சுகா நிற்கிறான். சுகா பார்த்தவங்க கடுப்பாகுது, இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க, வெளியே போங்க, உங்களுக்கு எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டால, இதுக்கு மேலே இங்கே நின்றுட்டு இருக்காதுங்க அப்படி சொல்லிட்டாமான்னு கதவை அடித்து சாத்திடுறீங்க. சுகாவும் அழுதுட்டு, ப்ளீஸ் ஹீரா நான் உங்ககிட்ட பேசணும் ஹீரா, ப்ளீஸ் ஹீரா புரிஞ்சுக்கோ ஹீரா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். நீங்கள் எதையுமே காதில் வாங்கல, நீங்கள் பாட்டுக்கு உள்ளே போயிடுறீங்க. சுகாவோ வாசல்லே நின்று பார்த்துட்டு அப்படியே உங்களோட வீடு வந்து மாடியில், ஸோ அவன் திருப்பி கீழே ஸ்டெப்ஸ் இறங்கி வந்து நின்றுட்டு வாசல்லே நின்றுட்டு பார்த்துட்டே இருக்கான். நீங்களும் ரொம்ப நேரம் கழித்து ஜன்னலை மெதுவாக ஓப்பன் பண்ணி வெளியில் சுகா போயிட்டானான்னு பார்க்குறீங்க. பட் சுகா போகவே இல்லை, கையை கட்டிட்டு அப்படியே அங்கேயே நின்றுட்டுருக்கான். உங்களுக்கும் எரிச்சலாக வருது. போன்னு சொன்னால் போக வேண்டியதானே, பணம் கேட்டான் தான் கொடுத்துட்டோம்ல, இன்னும் இதுக்கு இங்கேயே நின்று சீன் போட்டுட்ருக்கான், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க நம்மளை தான் தப்பாக நினைப்பாங்க அப்படின்னுங்க டப்புன்னு மறுபடியும் ஜன்னலையும் சாத்திட்டு உள்ளே வந்து உட்காந்துக்கிறீங்க. அப்போது சுகாவுக்கு ஜின் கால் பண்ணுறாரு. ஹே என்னடா என்கிட்ட சொல்லிட்டு வந்த, வீட்டுக்கு போகிறேன்னு தானடா சொன்னேன், வீட்டுக்கு போகணும், அவள்கிட்ட பேசுகிறதுக்கு டைம் பார்த்து சொல்கிறேன்னு சொன்னால் அதுக்குள்ளே உனக்கு என்னடா அவசரம், இப்போ போய் அங்கே நிற்கிறியாடா நீ அப்படின்னு சொல்லி ஜின் கரெக்டாக அது எப்படி உனக்கு தெரியும்,
நேராக படுற வெண்ண அப்படி சொன்னதும் கரெக்டாக ஜின்னு நேராக நின்றுட்டுருக்காரு. ஃபோன் அப்போ பேசிட்டு அப்படியே சுகாவோ ஜின்னை பார்க்க, ஜின்னோ என்னடா இதெல்லாம், நான் அவகிட்ட பேசி உனக்கு டைம் வாங்கலான்னு வந்தா, இங்கே நீ எனக்கு முன்னாடி நின்றுட்டுருக்க, உங்கள் அப்பா வேற என்ன வந்தவன் வீட்டுக்கு வரலன்னு எனக்கு கால் மேலே கால் பண்ணிகிட்ருக்காரு. நான் தான் அது இல்லை அங்கிள் ஒரு வேலையாக போயிருக்கான்னு சொல்லி வச்சுருக்கிறேன், போய் உங்கள் அப்பாவை பாடுறா அப்படி. இல்லை மச்சான், நான் ஃபஸ்ட்டு ஹீரோவை தான் பார்க்கணும், அவகிட்ட பேசி நான் மன்னிப்பு கேட்காம அந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான் சுகா. டே அவள்கிட்ட போய் பேசுகிறேன்ட்டு ஏன்டா வெளியே நிற்கிற, உள்ளே போய் பேசி பார்க்க வேண்டியதானே. போகாமையாடா இங்கே நிற்பேன், போனேன் கதை போட்டம்மான்னு அடித்து சாத்திட்டா, எனக்கு இது தேவைதான், நான் எதாக இருந்தாலும் அனுபவிச்சுக்கிறேன், தயவுசெய்து நீங்கள் வந்து போ மச்சான் அப்படின்னு சொல்லி ஜின்ன சொல்லும். சுகாவை கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு ஜின்னோ சரி இதுக்கு மேலே அவங்க விஷயத்த அவங்களே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோ வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. பிகாஸ் அவர் வந்துட்டு சாராக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அங்கே போகிறாரு. போனதும் சாரா நின்றுட்டுருக்கா. ஜின்னோ உனக்கு ஒரு விஷயம் காமிக்கணுவா அப்படின்னு சொல்லி அவள் கண்ணை பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு வரா. வா சொல்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஃபுல்லாக அவளோட ஃபோட்டோஸ், அவளை எப்போ பார்த்தாரோ அப்போலேருந்து எடுத்த ஃபோட்டோஸ், அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுன்னு நிறைய ஃபோட்டோஸ், அப்புறம் பெரிய டெக்கரேஷன்லாம் பண்ணி அங்கே அவரோ ஒரு பொக்கேவை எடுத்து கையில் வச்சுட்டு பிளைண்ட் ஃபோல்டை ஓப்பன் பண்ணதும் அப்படியே நீல் டவுன் பண்ணி வில் யூ பி மை பார்ட்னர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்கள் சாராவுக்கோ என்ன சொல்கிறதில்ல, அழுகையாக வருது. ஏன் அழுகிற, பிடிக்கலையா அப்படின்னு எழுதி கேட்குற. அப்படிங்கிறா. நிஜமாக பிடிக்கலையா உனக்கு, பிடிச்சிருக்கு, அப்புறம் ஏன்டி அழுகிற, நான் இதை நினச்சி கூட பார்க்கல, உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு நினச்சேன். எதை, இல்லை நீங்கள் எனக்கு சும்மா அம்மா அப்பா இல்லைன்னு தான் ஆதரவு கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு நினச்சேன், நீங்கள் என்ன லவ் பண்ணுவீங்க அப்படிலாம் நினைக்கவே இல்லை. எது லவ் பண்ணாமல் தான் உன்னை தூக்கிட்டு சுற்றினா கிஸ் பண்ணனா, என்னடி பேசுகிற நீ, கூடவே வச்சு பார்த்துக்கிட்டேனா, உன் மண்டையில் மசாலா இருக்கா இல்லையாடி அப்படின்னு சாராவை திட்டவும். அதெல்லாம் இல்லை, நான் சும்மாண்டா அப்படியே விட்டுருவேன் அப்படின்னு நிறைய கையை வாங்குவோம். சாரா அப்படியே பயந்து போவோம். அடைச்சா ப்ரப்போஸ் பண்ண வந்தேன்னே கோவப்படுத்துகிறாளே இவ அப்படின்ட்டு. சரி ஓகே, இப்போது மேடம்க்கு சந்தேகம்லாம் தீர்ந்துருச்சா, இப்போது என்னோடய பார்ட்னராக வருவீங்களா அப்படின்னு சொல்லி ஜின் மறுபடியும் கை நீட்டவும் எஸ் அப்படின்னு சொல்லி சாரா கையை கொடுக்குறா. அப்போ அதில் அப்படியே அவர் ரிங்கை போட்டு விடுறாரு. அவள் அப்படியே ஆச்சரியமாக அவரே பார்க்குறா. என்னடி, சரி அதான் எல்லாம் முடிஞ்சல, இனி 2 பேர் வீட்லேயும் பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம், இனிமேவும் எந்த சந்தேகம் படாத, உன்னை தனியாக வச்சது கொஞ்ச நாள் நீ என்கிட்ட பழகிறதுக்கப்புறம் என் ஃபேமிலியை ஹேண்டில் பண்ண உனக்கு ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன், மற்றபடி உன்னை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கெலாம் இல்லை, தப்பாக இந்த குட்டி மூளை ரொம்ப யோசிக்குது, அதுக்கு தண்டனை கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சின்னப்பா அப்படியே அவகிட்ட நெருங்கி லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. சாராவும் ரொம்ப ஹாப்பியாக பேக் கிஸ் பண்ணுறா. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இங்கே நீங்களோ அப்படியே உள்ளே தான் உட்காந்துட்ருக்கீங்க. சுகாவோ கையை கட்டிட்டு அப்படியே இந்த கார் மேலே சாஞ்சி எப்படா கதவை தந்து வெளியே வருவீங்கன்னு பார்த்துட்டே நிற்கிறான். இப்போது சடனாக நல்லா ரெயின் வருது, நீங்களோ மழை பெய்யுது, இப்போ போயிருப்பாரா அப்படின்னு அப்படியே பால்கனி சைடு மெதுவாக வந்து எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா சுகா மலையில் நனைஞ்சிட்டு இன்னும் அங்கேயே தான் நின்றுட்டுருக்காரு. உங்களுக்கும் செம்ம கடுப்பாகுது, சொல்லியும் போகாமல் இப்படி மலையில் நின்றுட்டு தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கேட்காம குடுன்னு கீழே இறங்கி வந்து, இப்போ எதுக்கு நீங்கள் இப்படி மலையில் நின்றுட்டுருக்கீங்க, வீட்டுக்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிங்க. வீட்டுக்கு போகிறேன், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ் அப்படியே நீங்கள் சுற்றி முற்றி பார்த்துட்டு யாரும் இல்லைங்க, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடன் மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு ஏறி போகிறீங்க. பின்னாடியே சுகாவோ இப்படி பேசுறதுக்காவது ஒத்துக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே வர்றாரு. வந்தால் ஃபுல்லாக அவர் வெட்டாக இருக்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே அவரே பார்த்துட்டு நீங்கள் போய் ஃபஸ்ட்டு கொடை எடுத்துகிட்டு தான் போயிருப்பீங்க. ஸோ நீங்கள் நினையில உங்களோட ட்ரெஸ்ஸில் ஷார்ட்ஸு டிஷர்ட் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட இதாக இருக்குது, இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. அவளும் அதை பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டவல் வாங்கி அப்படியே வைப் பண்ணிக்கிட்டுங்க. அவரே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை தோடிக்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உங்கள் முன்னாடி உட்காராரு. இப்போ சொல்லுங்கள் என்ன பேசணும், பேசிவிட்டு சீக்கிரம் போங்க, நமக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவரோ கையில் நீங்கள் கொடுத்த பேக்கையும் எடுத்துகிட்டு தான் வந்திருப்பார். ஸோ அந்த பண பேக்கை கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. இந்த அமௌண்ட்டு எனக்கு தேவையில்லை, இதுக்காக உன்னை நான் வந்துட்டு அப்படி பண்ணல, இதை வந்து கேட்டதே நீ அப்போ தான் இதை கொடுக்க முடியாமல் என் கூடவே இருப்ப அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக
அப்போ நீங்கள் அப்படியே ஒரே பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிருடி. எனக்கு தெரியும் உன்னால் என்னை மன்னிக்க முடியாது, நான் மன்னிக்கக்கூடிய தப்பும் பண்ணலை, வார்த்தையாலேயே உன்னை நிறைய காயப்படுத்தியிருக்கேன், அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சாரி. அப்போ நீங்கள் ஒன்றுமே புரியாமல் இல்லை எனக்கு புரியல அப்படின்னு பார்க்குறீங்க. இவ்வளோ நாளாக ஏன் நான் உன் மேலே கோவப்படுறேன், எதுக்கு, எதுவுமே தெரியாமல் தானே இருந்தேன். அதுக்கெல்லாம் காரணம் எனக்கே இப்போ தாண்டி தெரிஞ்சிச்சு. இந்த பணம் கேட்டது உன்னைய என் கூட இருக்க வைக்க தாண்டி, அந்த அக்ரிமெண்ட் கூட உன்னை என் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாண்டி போட்டேன். உன் மேலே நான் கோவப்பட்டதுக்கு ஒரே காரணம் உன்னோட கசின் இருக்கான்ல, அவன் தேர்ட் சீப் லோக்கல் பையன் ஒரு பெரிய பிளான் பண்ணி உன்னை என்னையும் பிரிச்சிருக்காண்டி. அது அவன் பிளானாக இருந்தாலும் அதை நம்பி இருக்கக்கூடாது. நம்பி உன்னை நான் தப்பாக நினச்சது என்னோட தப்பு தான். அதுக்கு இத்தனை நாள் நான் தனியாக உன்னை பிரிஞ்சிருந்து பட்ட கஷ்டமே போதும். இதுக்கு மேலேயும் என்னால் அப்படி இருக்க முடியாது ஹீரா. ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ. ஐ ஆம் ரியலி வெரி வெரி சாரிடி. என்னை உன்னால் மன்னிக்க முடியுமா? என்னை திருப்பி உன் லைஃப்பில் ஏற்றுக்க முடியுமா? உங்களுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே அழுகையாக வருது. எது ஈஸியாக வந்து சாரி சொல்கிறீங்க? அன்றைக்கி நடந்ததுலேருந்து என் மனசு எவ்வளோ வலிக்குதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சம்மந்தமே இல்லாமல் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவீங்கன்னு ஆசையாக காத்துக்கிட்டு இருந்தா என்ன நீங்கள் என்னெல்லாம் வார்த்தைகளால் பேசி காயப்படுத்திட்டு இனியும் மூஞ்சில் முழிக்காதுன்னு விட்டுட்டு போயிட்டு இத்தனை வருஷம் கழித்து வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் மறுபடியும் கேட்குறீங்க. அதான் எனக்கு தெரியும்டி உன்னால் நான் சொல்கிறத நம்ப முடியாது அப்படின்னு. ஆனால் அதான் ஹீரா உண்மை அப்படின்னு சொல்லி அங்கே நடந்தது, அதை வந்து சுகா பார்த்தது அப்படின்னு, அதில் அவங்க கசின் விளையாடினது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறான். அவன் பண்ணதை நான் நம்பியிருக்க கூடாது தான். அவன் தப்பு பண்ணான்னா அறிவு கெட்டு போய் நான் அதை நம்பினதும் ஏன் தப்பு தாண்டி. என்னை மன்னிச்சிடுடி. நீ என் மேலே வச்ச நம்பிக்கை கூட நான் உன் மேலே வைக்காமல் இருந்தது தான் நான் பண்ண பெரிய தப்பு. என்னை ப்ளீஸ் ஹீரா மன்னிச்சிரு ஹீரா. உன் லைஃப்பில் என்னை எப்போ ஏற்றுக்கிறியோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் ஹீரா. எனக்கு நீ வேணும்டி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லி சுகா ரொம்ப கெஞ்ச. நீங்களும் அப்படியே சுகாவே பார்க்குறீங்க. முடியாது, என்னால் உங்களை மன்னிக்கவே முடியாது, தயவு செய்து இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே போய் பால்கனி சைடு திரும்பி நிற்கிறீங்க. சுகாவால் முடியல, அப்படியே அழுதுட்டு கதவை திறந்துட்டு போகிறான். நீங்களும் சுகா போனதை பார்த்துட்டு இன்னும் குலுங்கி அழுகுறீங்க. சுகாவை போக சொன்னாலும் உங்களுக்கு மனசே கேட்கல, அப்படியே அழுகே வருது. யாரோ ஒருத்தன் பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கணுமா? என்னை பற்றி என்னடா நினச்சிட்ருக்க நீ? நான் அந்த மாதிரி பொண்ணா? என்னை எப்படி நீ இப்படி நினைக்கலாம்? இத்தனை நாளாக எதுக்கு இப்படிலாம் நடந்துக்கிறேன்னு தெரியாமல் இருந்துச்சு, இப்போ தானே தெரியுது. ஆனால் என்னால் முடியலை, உன்னை என்னால் மன்னிக்கவே முடியாதுடா. நான் போன்னு சொன்னால் போயிடுவியாடா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே நிற்கிறீங்க. அப்போ உங்கள் பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருக்கு. டக்குன்னு திரும்பி பார்த்தா சுகா தான். அப்படியே அழுதுகிட்டே அவரும் உங்களை வந்து ஹக் பண்ணுறாரு. நீங்கள் சுகா தள்ள நீ போகிறேன்னு போனேன், அப்படி போகலான்னு தாண்டி போனேன், ஆனால் என்னால் முடியலடி, உன்னை பிரிஞ்ச என்னால் இருக்க முடியாது ஹீரா, ப்ளீஸ்டி என்னை மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காரு. உங்களுக்கும் அழகே வருது, ரெண்டு பேருமே அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ கரெக்டாக அங்கே அவங்க கசின் வந்துடுறான். ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததும் கடக்கடன் ஓடி வந்தவனும் அப்படியே சுகாவை பிடிச்சி இழுத்து, டேய் என்னடா நீ தனியாக இருக்க பொண்ணுக்கிட்ட அத்தமாரி நடந்துக்கிறியா, வெளில போடா, யார்கிட்ட நீ உள்ள வந்து தான் உனக்கு பணம் கொடுத்தாச்சுல மூட்டை போடா அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறான். அப்போ கரெக்டாக நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. சுகாவோ அப்படியே கீழே விழுக போனோம், அப்படியே ஸ்டடியாக நின்றுட்டு இப்போ கசினை அப்படியே சட்டையை பிடிச்சி பொண்ணால் தாண்டா இத்தனை பிரச்சனையும், நீ தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி வாயிலே ஒரு கொத்து அப்படியே அவன் வாயை பிடிச்சிட்டு கீழே உட்காந்துடுறான். நீங்கள் சுகாவை பிடிச்சி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தள்ளுறீங்க. நான் தான் சொன்னேன்லடி, எல்லாத்துக்கும் காரணமே இவன் தான், இவனால தான் இத்தனை பிரச்சனையும், இனியும் இவனை நான் உயிரோட விடுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுகா மறுபடியும் அடிக்க போக சுகாவை பிடிச்சி பேசாமல் இருக்கிறீங்களா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி தள்ளிட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சுகாவை தாத்துறீங்க. ஹீரா நான் உனக்கு பண்ணதெல்லாம் தப்பு தாண்டி இல்லைன்னு சொல்ல, அதுக்காக இவனை நம்பாதடி, நான் சொன்னதெல்லாம் உண்மைடி, இவன் தான் நமக்குள்ளே ப்ளே பண்ணது, ப்ளீஸ் ஹீரா அப்படின்னு சொல்லிங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு தெரியும், உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு எனக்கு தெரியும், உங்களையும் ஒன்றும் நான் மன்னிக்கலை. இன்னும் என் மனசில் நீங்கள் பண்ணதும் இன்னும் அப்படியே தான் இருக்குது, தயவு செஞ்சு என் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கசின் பக்கம் திரும்பி அவனை அப்படியே பிடிச்சி தூக்கி கண்ணமாக பொலார்னு அறையிறீங்க. அவனும் ஹீரா அவன் சொல்கிறத நான் நம்பாத ஹீரா, எல்லாமே பொய் ஹீரா, நம்பாத ஹீரா அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். என்னத்தடா நம்பாமல் இருக்கணும், அவர் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு எனக்கு தெரியும்டா, நான் ஒன்றும்
அப்படி அவ்வளோ முட்டாள் இல்லை. என்னை எத்தனை நாளாக முட்டாளாக்கியிருக்கல நீ. உன்னை என்னோட மாமா பையன் ரொம்ப நல்லவன்னு கூட ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி பழகுன பாரு. அதுக்கு நீ பண்ண வேலை எவ்வளோ பெருசு. என் வாழ்க்கையவே இப்படி வீணாக்கிறியடா. அது எப்படி அவரை பிடிக்கல அப்படின்னு ஒதுக்கிட்ட மட்டும் உன் கூட வந்துடுவேன்னு நீ எப்படி தப்பாக நினச்ச? இத்தனை வருஷமாக நான் தனியாக தான் இருந்தேனே தவிர அவரை மறந்துட்டு வேற எவன் கூடயும் ஏன் உன் கூடயும் இருக்கணும்னு நான் நினச்சதே இல்லைடா. உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக மட்டும் தான் நினச்சேன். ஆனால் நீ இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லைடா. நீயா வந்து வழியக்க எனக்கு ஹெல்ப் பண்ணும் போதெல்லாம் நான் ஏதோ என் மேலே பாசத்தில் பண்ணுறேன்னு தான் நினச்சேன். இப்போ தானே தெரியுது உன்னோட வக்கர புத்தி. நீ என்னை அடையணுங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணியிருக்கல்ல. இரா, தப்பாக பேசாதடி. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்டி. சின்னதுலேருந்து மேலே நான் எவ்வளோ உயிராக இருந்தேன் தெரியுமா? திடீர்னு இடையில இவன் வந்துட்டான்னு நீ என்னை விட்டுட்டு போனா நான் எப்படி தாங்கிக்குவேன்? இரா, என்னோட நிலைமையிலேருந்து யோசிச்சு பாருடி ப்ளீஸ் டின்னு கையை பிடிக்க வரான். சே, தள்ளி போடா, இந்தா உன் பணம் அப்படியே அந்த பேக்கை திருப்பி அவன்கிட்டே போகிறீங்க. ஹீரா, எனக்கு இதெல்லாம் பெருசே இல்லடி, நீ எவ்வளோ கேட்டால் நான் தரேன்டி. இந்த பணம் எனக்கு வேணாடி, நீ தான் ஹீரா வேணும். அப்படி சுகாவால் இதை தாங்கிக்கவே முடியல. என்னடா பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சுகா எடுத்து 2 குத்து. நீங்களோ உங்களை பேசாமல் இருக்க சொன்னேன், தயவு செய்து வெளியே போங்க. உங்களை எப்பயும் நான் வெளியே போக சொல்லிட்டேன். உங்களையும் என்னால் மன்னிக்க முடியாது. என் லைஃப்பில் உங்களுக்கும் இடம் கிடையாது, வெளியே போங்க அப்படின்னு சொல்லி சுகாவை தள்ளிவிட்டு இப்போது கசின் கையில் பேக்கை கொடுத்து நீயும் அதே தான் 2 பேரும் நீ மூஞ்சிலே முழிக்காதீங்க. என் லைஃப்பில் உங்கள் 2 பேர்த்தையும் நான் பார்க்கவே கூடாது, போங்கடா வெளியேன்னு 2 பேர்த்தையுமே பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுறீங்க. இங்கே சுகாவோ நீங்கள் சொன்னதை அப்படியே மனசில் நினச்சிட்டு அவனுக்கு கஷ்டமாக இருக்கு. அவனும் ஹீரா அப்படின்னு திரும்புகிறான். தயவு செய்து இனி என்னை பார்க்க நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு அழுவோம். சுகாவுக்கு அதுக்கு மேலே நிற்க முடியல. சரி இல்லை அப்புறமா நம்ம சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அங்கேருந்து போயிடறான். கசின் ஆல்சோ இதுக்கு மேலே அவள் லைஃப்பில் நமக்கு இடம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். நீங்கள் அப்படியே நீல் டவுன் பண்ணி அன்னைக்கு ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சுகாவை பார்க்கவே இல்லை, அவன் கம்பெனிக்கும் போகல. சுகாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. டெய்லி வந்து உங்கள் வீட்டு சைடு நின்று பார்த்துட்டு தான் போகிறான். பட் நீங்களும் திரும்பி கூட அவனை அப்படியே டே ஸ்கிப் ஆகுது. ஒரு 3 months ஆகுது. அப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ தான் பார்க்குறீங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்தா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. இப்போ புதுசாக ஒரு கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சுகாவுக்கு தெரிஞ்சாலும் சரி கொஞ்ச நாள் அவன் மனசு மாறட்டும் அப்படின்னு விட்டு வச்சுருப்பான். ஸோ நீங்கள் வந்துட்டு லாஸ்ட்டாக நீங்கள் ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ப்ரெக்னெண்ட் ஆகிருக்கீங்க. இது இப்போ தான் உங்களுக்கே தெரியுது. நீங்களும் இதை சுகார்ட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்க. அப்புறம் வேணாம் அப்படின்னு விட்டுடுறீங்க. உங்கள் வயிறு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. இப்போ உங்களுக்கு 4 months இருக்கும். வயிறு கொஞ்சம் பெருசாகுது. டெய்லி உங்களை பார்த்துட்டே இருக்கனால சுகாவுக்கோ இப்போ தான் மாற்றம் தெரியுது. என்ன திடீர்னு இவன் வயிறு பெருசாக தெரியுது அப்படின்னு யோசிச்சுட்டே அவனும் ஒன் டே நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது வாசல்லே நின்றுட்டுருக்கான். என்ன எப்போவும் தூரமாக நின்று பார்த்துட்டு போயிடுவான், இன்றைக்கி இங்கே நிற்கிறான் அப்படின்னு நீங்கள் கண்ணும் காணாத மாதிரி வீட்டுக்கு போகிறீங்க. போய் கதவை திறந்து உள்ளே போயிட்டு சாத்தும் போது கரெக்டாக சுகா கதவை தள்ளிட்டு உள்ளே வரான். என்ன பண்ணுறீங்க, வெளியே போங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காரான். ஹலோ, உங்ககிட்ட தான் பேசுகிறேன், உங்களுக்கு எனக்கு தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டால, திருப்பி எதுக்கு அப்படின்னு ஷ் எனக்கு உனக்கும் ஒன்றும் இல்லை. அப்போ இதை வயிற்றுல இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறான். நீங்கள் அது அப்படின்னு சொல்லி அப்படியே கோட் மாதிரி தான் போட்டிருக்கீங்க. ஸோ அதை வச்சு மறைச்சிட்டு ஒன்றும் இல்லை, நிறையா சாப்பிட்டு வெயிட் போட்டுருச்சு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே அங்கேயும் இங்கேயும் பார்க்குறான். நீங்கள் என்ன தேடுறீங்க அப்படின்னு. எப்படியும் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு அவனும் யோசிச்சுட்டு அப்படியே அங்கே தேடுறான். அப்போ கரெக்டாக அவன் கையில் அந்த கிட்டும் கிடைக்குது. ஏன்னா டெய்லி எடுத்து நீங்கள் அதை பார்த்துட்டு தான் வைப்பீங்க. ஸோ கரெக்டாக அதை எடுத்துகிட்டு ஓ இதுதான் அதுவா, சாப்பிட்டு தொப்பை போடுறதா அப்படிங்கிற மாதிரி காட்டுறான். இதை எடுத்து பார்த்துட்டு இன்றைக்கி எடுத்து வைக்க மாட்டேனே அப்படின்ட்டு நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. இப்படி அத்துமாரி நைட்டில் வந்து ஒரு பொண்ணோட ரூமில் உட்காந்துட்டு இப்படி பேசுறதுலாம் உங்களுக்கு தப்பாக தெரில, வெளியே போங்க. யாரோ ஒருத்திக்கிட்ட பேசினா தான் தப்பு, நீ என்னோட யூ ஆர் மைன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பேக்கில் ஹக் பண்ணுறாரு. நீங்கள் பால்கனி சைடு போய் அப்படியே நின்றுக்கிறீங்க. கழுகையாக வருது. பின்னாடி வந்து அப்படியே சுகா ஹக் பண்ணிட்டு இது என் பேபி தானே அப்படின்னு சொல்லி அப்படியே வயிற்ற தடவுறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி மறைக்கிறீங்க. சந்தேகம்லாம் இல்லடி, கன்ஃபார்ம் இது என் குழந்த தான். நான் உன்னை சந்தேகமே படல பேபி. இன்னொருத்தனோட பார்த்தது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுடி, அதான் சந்தேகப்படாமல் தான் அத்தனை வார்த்தை பேசுனீங்களா? முடிஞ்சிருச்சுலடி, மறுபடியும் ஏண்டி முதல்லேருந்து ஆரம்பிக்கிற, தெரியாமல் பண்ணிட்டேன்டி, மன்னிச்சிருடி, உன் காலில் வேணா இல்லவா அப்படின்னு சொல்லி சுகா டக்குன்னு உங்கள் காலை பிடிக்க வரீங்க. என்ன பண்ணுறீங்க அப்படி ப்ளீஸ்டி மன்னிச்சிருடி,
நீ அப்படிலாம் நடக்காது, நீ எனக்கு வேணும்டி, நீ இல்லாத லைஃப் என்னால் முடியலடி, டெய்லியும் உன்னை பார்க்க இங்கே வந்துட்டு தானடி இருக்கேன், நீயே பார்க்குறல, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஹீரா, புரிஞ்சுக்கோமா, தெரியாமல் ஒரு டைம் தப்பு பண்ணிட்டேன், மன்னிக்க மாட்டியாடி, உன் மனசுலேயே நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும், ப்ளீஸ் டி. அன்னைக்கு நீ போதையில் கூட என்ன தாண்டி சொல்லிகிட்டு இருந்த, அதனால தாண்டி உன்கிட்ட நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன், அதோட விளைவு தான் அப்படின்னு வயிற்ற தடவும் நீங்கள் டக்குன்னு கையில் ஒரு அடிய போகிறீங்க. ஏ அதனால தான் நம்ம பேபி வந்துருச்சுடி, இதுக்கு மேலேயும் நீயும் என் பேபியும் தனியாக இருக்கணுமாடி, நீங்கள் 2 பேரும் எனக்கு வேணும்டி, ப்ளீஸ் டி, என் பேபி அப்பா இல்லாமல் பண்ணிடாதடி அப்படின்னு கெஞ்சவும், உங்களுக்கும் சுகா மேலே லவ் இருக்குல்ல, ஸோ அப்படின்னு நீங்கள் சுகாவே பார்த்துட்டு அதெல்லாம் சரிதான், ஆனால் ஜெனி கென்னடி, ஜெனி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணு, அது மட்டும்தான் தெரியுமா? ஆமாம், ஏன் உங்கள் அப்பா எதுவுமே சொல்லலை? இல்லையே, ஜெனி தான் உங்களுக்கு பார்த்துருக்க பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்கள், அதனால் இந்த மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காமா, போங்க. ஏய் என்ன பேசுகிற நீ, இங்கே பாரு, உன்னை பற்றி மட்டும் பேசு, உன்னை வந்துட்டு நீ மன்னிக்கிறதும் மன்னிக்காதும் உன்னோட இஷ்டம், என்னை திட்டுறியா அதுக்கு உனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது, ஆனால் என்னை இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்க சொல்லலாம் உனக்கு கூட எந்த ரைட்ஸ் இல்லை பேபி, தயவு செய்து அந்த மாதிரி பேசாத, என் லைஃப்பில் உன்னை தவிர வேறு யாருமே கிடையாது, உன்னை விட்டு பிரிஞ்சிருந்த அந்த நாட்களில் நான் நிம்மதியாக இருந்தேன் நினச்சிக்கிட்டு காடி, நீ எங்கே இருக்க, எப்படி இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தாண்டி இந்த எங்கள் அப்பா கம்பெனியில் உன்னை சேர வைக்கிறதுக்கு நான் தாண்டி எல்லா பிளானுமே பண்ணேன், என்ன நீ என்னடி நினச்சிட்டு இருக்க, உன்னை சந்தேகப்பட்டவன் கூட நான் விட்டுட்டு போகலடி, நீ என்னெல்லாம் பண்ணுறேன்னு உன்னை நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே தாண்டி இருந்தேன், தெரியாமல் தப்பு பண்ணிட்டனோன்னு என்னை நானே எத்தனை டைம் கேள்வி கேட்டிருப்பேன் தெரியுமா, உன்னை மறக்க முடியாமல் எவ்வளோ தவிச்சிருப்பேன் தெரியுமா, எல்லாமே ஏன் தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன், இதுக்கப்புறமும் என்னை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் உன்னோடதுடி, ஆனால் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லாத, என் லைஃப்பில் நீ மட்டும்தான், வேறு எவ்வளோக்கும் இடம் கிடையாது அப்படின்னு சுகா சொல்லவும் உங்களுக்கே அழகியாக வருது, எங்கள் அப்படியே சுகாவை ஹக் பண்ணிக்கிறீங்க, என்னாலையும் உன்னை மறக்க முடியலடா, அதனால தான் இத்தனை வருஷமாக சிங்கிளாகவே இருக்கேன் அப்படின்னு அழுகுறீங்க, பேபி தெரியும்டி, என்னாலையும் உன்னை மறக்க முடியல, உன்னாலே என்னை மறக்க முடியலன்னு 2 பேரோட ஈகோ தான் இவ்வளோ பிரச்சனை காரணம், நான் தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பண்ணிட்டேன், எல்லாத்துக்கும் மன்னிச்சிடுடி அப்படி சொல்லிட்டு கட்டியாஸ் அப்படியே வைப் பண்ணி விட்டு அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறான் அப்படின்னு நீங்களும் அப்படியே சுகா பிடிச்சி அப்படின்னு அப்படியே கிஸ் பண்ணுறீங்க, 2 பேரும் மாற்றி ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் லிப்பில் சுகா கிஸ் பண்ண நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க, அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அப்போ உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் கேட்டதும் 2 பேரும் டக்குன்னு நகர்ந்து எட்டி பார்த்தா வேற யாரும் இல்லை, ஜின்னும் சாராவும் தான் வந்திருக்காங்க, அவங்க 2 பேர்த்துக்கும் வீட்டிலலாம் பேசி மேரேஜ்க்கு ஓகே சொல்லிட்டு அதை தான் வந்துட்டு உங்களுக்கு பத்திரிக்கை வைக்க தான் ஜின்னு வந்திருப்பார், சுகா அங்கே இருக்கும், அட நல்லவனே நீ இங்கே தான் இருக்கியா, நான் இப்படி ஒரு காட்சியை எதிர்பார்க்கவே இல்லைடா, ஏய் மச்சான் இதுக்கெல்லாம் காரணமே நீ தாண்டா, நீ மட்டும் கண்டுபிடிச்சி சொல்லலாம், என் லைஃப்லேயும் இப்படி ஒரு நடந்தே இருக்காதுடா அப்படின்னு சொல்லி ஜின்னை ஹக் பண்ணிக்கும், சரிடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அந்த நல்லதெல்லாம் நடக்கணும்ல, நாங்களும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் கொடுக்கும், ஷுவர்டா கண்டிப்பாக மேரேஜுக்கு வந்துடுறேன் சிஸ்டர் நீங்களும் அப்படின்னு ஜின் சொல்லவும் நீங்களும் ஷுவர் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்புறம் உங்களுக்கு எப்போ அப்படின்னு கூடிய சீக்கிரம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, சுகாவா ஆமாம் என் பையன் வெளியே வரத்துக்குள்ளே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லலாம், அப்போ தான் ஜின் நல்லா பார்க்குறாரு, ஓ கங்க்ராட்ஸ் அப்படின்னு 2 இதுக்கு கங்க்ராட்ஸ் நடா மச்சான் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஜமாய் அப்படின்னு சொல்ல, டே நீ வேறடா இப்போ தான் அவளையே சமாதானப்படுத்தியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சார் அவங்க பார்த்து எத்தனை மாதம் சிஸ்டர் அப்படின்னு கேட்க நீங்களும் இப்போ 4 அப்படின்னு சொல்கிறீங்க, ஓ செக்கப்லாம் போகிறீங்களா அப்படின்னு 2 பேரும் இயல்பாக பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே ஜின்னும் சுகாவும் கூட பேசிட்டு அப்பாவை தாண்டா எப்படி சமாளிக்கன்னு தெரில, வேறு எனக்கு தெரியாமல் ஜெனின்னு ஊற்றிய டே, அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், என்ன இல்லை உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வரலடா, அவரே நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணார், ஜெனி கூட அவர் ஏற்பாடு பண்ண பொண்ணு தான், ஆனால் அவருக்கும் எனக்குமே அப்போ தெரியாது உனக்கும் இவளுக்கும் இப்படி ஒரு லவ் இருக்குன்னு, தெரிஞ்சிருந்தா நான் ஜெனிக்கு முன்னாடி ஹீராவை பற்றியே சொல்லியிருப்பேன், இதை சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்காது, சரிடா மச்சான் இப்பயும் ஒன்றும் இல்லை, அப்பா கிட்ட பொறுமையாக பேசு, ஜெனியை பண்ணிக்க முடியாது, ஹீரா அப்போ ப்ரெக்னென்ட் ஆகாது சொன்னால் கண்டிப்பாக அப்பா ஏற்றுக்குவார் அப்படிங்கிற மாதிரி ஜென்னு சொல்லுவோம், அதுவும் கரெக்ட் தான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கிளம்புனதுக்கப்புறம் சுகா அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்க அப்பாட்ட தான் போகிறான், உங்களுக்கும் சங்கடமாக இருக்குது, நீங்கள் உள்ளே போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க, ஏன்டி ஆராத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்டா தான் வருவியா அப்படின்னு சொல்லி கேட்டதும் அதெல்லாம் இல்லை எனக்கு சாரை பார்க்க சங்கடமாக இருக்குது, இது சாரா அது மாமனாரி ஒழுங்கா அழகா இனிமே மாமான்னு சொல்லு,
அட ஏன் நீங்கள் வர அப்படிலாம் சொல்ல முடியாது, எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கு, நான் வரல அப்படி சொல்லி திரும்பி போவேன். இதுக்கே சங்கடப்பட்டா எப்படி, இனி காலம் ஃபுல்லாக இங்கே தாம்மா வாழணும், பேசாமல் வா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போய் நிற்கிறான். அப்போ அவங்க அப்பாவோ, ஹீரா நீ எப்படிமா இருக்க, நீ கம்பெனியை விட்டு போயிட்டேன்னு சொன்னும் போது இன்னும் கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. இப்போ வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு கேள்விப்பட்டேன், எப்படி போகுது ஒர்க்லாம் அப்படின்ட்டு பேசிட்டு இப்போ தான் அவங்க வயிற்ற பார்க்குறாரு. என்னம்மா இது, மேரேஜ் ஆயிடுச்சா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பார்க்க. நீங்களும் என்ன சொல்கிறது தெரியாமல் சுகாவை ஒரு இடி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. சுகாவோ இரு பேபி அப்படின்ட்டு, டேட் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, நான் நல்லா தான் இருக்கேன், ஏன்டா என்ன பீடிக்கெல்லாம் பலமாக இருக்குங்க அவங்க அப்பா பார்க்க. அது டேட் இப்போது இவள் வயிற்றில் இருக்க பேபி எந்தன்னு சொன்னால் உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சுகா டேரெக்டாக கேட்க, ஏதே அப்படின்னு அவர் நெஞ்சை பிடிச்சிட்டு வேறு, நீங்களும் அங்கிள் அப்படின்னு கிட்ட போகிறீங்க. சுகா சிரிச்சிட்டு, டேட் திருப்பிலான்ட்ட சீன் போடாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு ஜின் சொல்லிட்டானா அந்த பையன் அப்படி சொல்லிட்டு பார்க்கவும், இங்கே பாருங்கள் உங்களோட ஆசை என்ன, நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு தானே, மேரேஜ் மட்டும் இல்லை, இந்த பாருங்கள் அடுத்து எனக்கு பேபியே வரப்போகுது, அதையே ரெடி பண்ணிட்டேன், மேரேஜ் மட்டும் தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதை மட்டும் நீங்கள் பண்ணி வச்சுருங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். அட பாவி, இப்படி ஒருத்தர் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கேட்குது தாண்டா ஃபர்ஸ்ட் டைம்ங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் நீங்களும் அவனே பார்க்குறீங்க. டேட் உங்களுக்கு என்னை பற்றி தெரியும், மனசு மாறதுக்குள்ளே எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லைன்னா அடுத்த பேரம் பேத்தி ரெடி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அடே டேய் என்னடா பேசுகிற, ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேரேஜை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோ, சரிடா நான் உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு ஜெனி வீட்லேயும் அவர் பேசி அங்கே ப்ரப்போசலை கேன்சல் பண்ணிடுறாரு. உங்கள் 2 பேத்துக்கும் நல்லபடியாக மேரேஜும் முடிக்கிறாங்க. மேரேஜ் முடிஞ்சதும் நீங்கள் சுகாவோட ரூமில் நின்றுட்டுருக்கீங்க. சுகா அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணுறான். நீங்களோ தள்ளி போங்க பாஸ், இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஸோ இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. எவன்டி சொன்னா இதெல்லாம், இதெல்லாம் ரொம்ப போங்கு, இங்கே பாரு இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட், எது அது பல நைட்டு தாண்டி இப்போ தான் ப்ராப்பராக கல்யாணம் பண்ணால் ஃபர்ஸ்ட் நைட், இதை நம்ம என்ஜாய் பண்ணணும் பேபி, கண்டிப்பாக இத்தனை வருஷமாக நான் வேறு உன்னை தொடலையா, அதுக்கு 4 மாதம் வேறு கேப்பா, அதுக்கு அப்படின்னு சொல்லி டக்குனு தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டு, இதுக்கு மேலே முடியாதுடி ப்ளீஸ் டி அப்படின்னு அப்படியே மேலே பாயிறான். நீங்கள் கத்த சுகாவோ அப்படியே ஒன்றும் பண்ண மாட்டேடி, அட்லீஸ்ட் ஹக் பண்ணிட்டா தூங்க விட்றி அப்படின்னு சொல்லவும், நீங்களே அப்படியே சுகாவை வெளுத்த அவனோட செஸ்டில் கிஸ் பண்ணுறீங்க. சுகா பொய் சொன்னியாடி அப்படின்னு சொல்லவும், அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறான். உங்களோட ஃபோர்ஹெட், நோஸ், அப்படியே லிப்ஸுன்னு ஒரு இடமா கிஸ் பண்ணிட்டே அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி உங்கள் வயிற்றில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு பேபிஸோட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கு கூச்சமாக இருக்கும், என்ன பண்ணுறீங்க தள்ளுங்க அப்படின்னு தள்ளுறீங்க. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே உங்கள் கால்லேருந்து அப்படியே கிஸ் பண்ணிட்டே அப்படியே மேலே ஏற உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்க. நீங்கள் திரும்பி படுக்க சுகா உங்கள் ட்ரெஸ்ஸை மெதுவாக ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் மேலே அப்படியே படுத்து உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணி மேக் அவுட் பண்ணுறான். அப்படியே லவ் மேக்கிங் நடக்குது. எப்பிலாக் 5 years ஆஃப்டர். சுகாவோ, எவ்வளோ நேரம் பேபி, ரெடியானே இல்லையாடி, ஹலோ நான்லாம் ரெடி தான், உங்கள் பசங்க ரெடியாக தான் இவ்வளோ நேரம் பண்ணுறானுங்க, வாங்கடா போவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இழுக்க உங்களோட 4 வயசு ட்வின் 2 பசங்க சுகாபாத், டேடி இவன் என்னோட ஷர்ட்டை எடுத்துகிட்டு தர மாட்டேங்கிறான், அது என்னோடய ஷர்ட், இவன் எப்படி போடலாம், கழட்ட சொல்லுங்கள் டேடி அப்படின்னு அவன் கத்த. டேடி அவன் மட்டும் என்னோடய பேண்ட் எடுத்து போட்டுக்கிட்டான், அந்த பேண்ட் எந்த கொடுக்க சொல்லு டேடி. எப்பா இவனுங்களை வச்சுக்கிட்டு முடியலை, என்னடி இதெல்லாம், நீங்களே சமாளித்து கூட்டிகிட்டு வாங்க நான் போகிறேன் அப்படி நீங்கள் அப்படி கரைக்க விடுங்க. அடியே அவனுங்கிட்ட என்ன கோத்து விட்டு போகிற பற்றியா அப்படின்னு சொல்லி 2 பேத்தையும், 2 பேத்துக்கும் என்னடா பிரச்சனை, இப்போ பார்த்தாலும் ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டே அடிச்சுக்கிறீங்க, பார் உனக்கும் வேறு வாங்கி தரேன், உனக்கும் வேறு வாங்கி தரேன், இப்போ வாங்கடா போகலாம், நம்ம போய் ஒரு பேபியை பார்க்க போகிறோம் அப்படி சொன்னதும், எது பேபியா, கலபாயா, கேர்ள் பேபி தான் ரொம்ப முக்கியம், அப்படியே அப்பன மாதிரி இருக்கானுங்க, நீங்கள் புலம்பிகிட்டே போகிறீங்க, போடி பேசாம ஆடிட்டு கேர்ள் பேபி தான். ஒரு வழியாக 2 பேத்தையும் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரான். வேறு யாரும் இல்லை, ஜின்னியும் சாராவையும் பார்க்காதான். அவங்க 2 பேருக்கும் 4 வருஷம் கழிச்சு இப்போ தான் பேபி பிறந்திருக்கு, ஸோ கேர்ள் பேபி போய் பார்க்குறீங்க.
க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சுகாவும் பார்த்துட்டு ஜின்னுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணியிருக்கும் போது உங்கள் பசங்க 2 பேரும் இந்த பக்கம் ஒருத்தா அந்த பக்கம் ஒருத்தன்னுட்டு பேபி ரொம்ப க்யூட்டாக இருக்கா, அதனால் அவள் எனக்கு தான் அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, இன்னொருத்த அதெல்லாம் இல்லை எனக்கு தான் பேபி, டேடி வரும்போதே அதானே சொன்னீங்க, பாப்பா எனக்கு தானே, டேடி எனக்கு தானே சொன்னீங்க அப்படின்னு 2 பேரும் அப்படியே தொட்டியில் இந்த பக்கம் இருக்கா. ஜின்னோ அட டேய் 4 வருஷம் கழிச்சு எனக்கே இப்போ தானே குழந்தை பிறந்திருக்கு, இவனுங்க வேற டேய் அவள் குழந்தைடா பொம்மை மாதிரி எனக்கும் உனக்கு நிறுத்திட்டுங்க, எவனுக்கு கிடையாது என் புள்ள அப்படின்னு சொல்லி ஜின்னு தூக்கிட்டு வந்து சாரா கையில் கொடுத்து, எம்மாடியோ இவனுங்க போகிற வரைக்கும் நீ தொட்டில் பக்கம்லாம் பாப்பா வச்சிடாதம்மா தாங்க முடியல. அடே சுகா நீ என்ன படுத்தின பாட விட உன் பசங்க 2 பேருக்கு என் பிள்ளைய ரொம்ப படுத்துவாங்க போல அப்படிங்கும்போது விட்றா மச்சான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சுகா ஷோல்டரில் கைப்பட. ஜின்னோ அட போட அங்கிட்டு அப்படின்னு பிள்ளைய பார்க்க வருவானு பார்த்தா இப்பயே இவனுங்க பிச்சிருவானுங்க போல இருக்குது, நம்ம பொம்மையை பெற்று வச்சிருக்க மாதிரி நானே ஒன்று கண்ணு பெற்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்படியே எல்லோரும் சிரிச்சிட்டு ஒரு வழியாக அப்புறம் பேசி முடிச்சுட்டு பாய் சொல்லி கிளம்புறாங்க. அப்போ அவங்க பசங்களும் 2 பேரும் 2 பக்கம் கிஸ் பண்ணிட்டு பாய் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கிட்டேயும் பேபியை பார்த்தா அதுக்கும் அதே மாதிரி கிஸ் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு போகிறானுங்க. ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில் வந்ததுலேருந்து உம்முனே இருக்கானுங்க 2 பேரும். இவனுங்க 2 பேரும் இப்படிலாம் இருக்க மாட்டானுங்களே, ஏன் அமைதியாக இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. சுகாவும் ட்ரை பண்ணிட்டேன் என்னாச்சு குட்டீஸ் ஏன் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா டாடி எங்களுக்கும் அதே மாதிரி பேபி வேணும் எதே அப்படின்னு நீங்கள் கத்த. சுகாவோ ஸ்மைல் பண்ணிட்டே அதே மாதிரி உங்களுக்கும் குட்டி பாப்பா தானே வேணும், ரெடி பண்ணிடலாம், மம்மிக்கு ஓகேவான்னு மட்டும் கேட்டு சொல்லுங்கள், டேடி ஆஸ் யூஷுவல் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு பசங்கக்கிட்ட என்ன பேசுகிறீங்க அப்படின்னு உங்களை வச்சே சமாளிக்க முடியல இதில் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மம்மி ப்ளீஸ் மம்மி வேணும் மம்மின்னு 2 பேரும் 2 பக்கம் நச்சு பண்ண. நீங்களும் சரிடா என்னமோ கடையில் முட்டாய் வாங்கி கேட்குற மாதிரிலாம் கேட்குறானுங்க, அதெல்லாம் வரும்போது வரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டா வீடு வந்தது. 2 பேர்த்தையும் பார்த்து அப்படின்னு சொல்லி கதவை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு சுகாவோ நீங்கள் இறங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டோரை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணுறானுங்க. என்னங்க பண்ணுறீங்க பசங்க உள்ளே போயிட்டாங்க நான் இறங்க வேணாம் அப்படின்னு இருடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மறுபடியும் சுகா உள்ளே ஏறிட்டு பசங்க தான் பேபி கேட்டானுங்களா அதுக்கு இப்போவே ரெடி பண்ணலாம் பேபி போயா நீ 2 பசங்க ஏற்கனவே இருக்கானுங்க அதுலேயும் உன்னே அதுக்கு மேலே 3 பேர்த்தையும் வச்சு சமாளிக்கிறதே பெருசு இதில் இன்னொன்று வரையாமல அப்படின்னு நகர போகிறீங்க. சுகா எழுத்து எங்கடி போகிற 4 வருஷமாக டெம்ப்ட் பண்ணிகிட்டே இருக்குடி, நீ இப்படியே இருந்தால் என்னால் முடியாதுடி இன்னைக்காவது கூடுடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே உங்களை இழுத்து உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்க. அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டேன் சுகா. அப்போது இன்னொரு கேர்ள் பேபிக்கு ரெடியா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் சுகாவே பார்த்துட்டு எஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ சுகா மறுபடியும் உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே சுகா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல நீங்களும் மீ டூ அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஓகேடா இந்த எஃப்எஃப் இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.